அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் இரவு 11:41 மணிக்கு நம்முடைய இந்திய நாடு ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது என்ன வரலாற்று சாதனை என்றால், BSLV C-22 என்ற ஒரு ராக்கெட்டை செயற்கைக்கோளை ஏவ போறாங்க. அதனுடைய பணி என்னன்னா, கப்பல் மற்றும் விமானங்களுடைய அந்த நடவடிக்கைகளை பேரிடர் ஏற்படக்கூடிய நேரத்தில் மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். 1425 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றது என்று சொல்லி கவுண்டவுன் 2 நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இங்க பக்கத்துல தான், சென்னையினுடைய பார்டர்ல தாண்டினோன்னு இருக்கும். அந்த ஸ்ரீஹரிகோட்டால ஏவுதளத்திலிருந்து ஏவ போகின்றார்கள். விஷயம் என்னன்னா, இந்த ராக்கெட்டை வடிவமைத்த இஸ்ரோ விஞ்ஞானியினுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையில தான் விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த தயார் பண்றாங்க. அவருடைய தலைமையில தான் இப்ப ஜனாதிபதி எல்லாம் வந்துருவாரு ஸ்ரீஹரிகோட்டாக்கு. இன்னைக்கு எல்லார் முன்னிலையிலையும் இந்த ராக்கெட் ஏவப்படும். அப்படி இருக்கிற நிலையில நேத்து அந்த ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆந்திரால உள்ள திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் அவரை போய் சந்திச்சிருக்கிறார். யாரு? ஆந்திராவுடைய முதலமைச்சரா அல்லது மூத்த விஞ்ஞானியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கிறார். போய் அங்கே உள்ள சிலைகளை வணங்கி வழிபட்டு விட்டு அங்கே ஒரு கொடிமரம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த கொடிமரத்தை தொட்டு கும்பிடுறாரு. தொட்டு கும்பிட்டு, ஏழுமலையானே நல்லபடியா நீதான்ப்பா இந்த ராக்கெட்டை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தித்து விட்டு வெளியே வந்தார் என்பதை அந்த கொடிமரத்தை தொட்டு வணங்கின மாதிரி ஒரு சில்லோட நேற்று பேப்பர்களை வெளியிடுகின்றார்கள். இதுல சிறப்பு என்னன்னா, இவருக்குரிய தனி சிறப்பு என்னன்னா, எப்ப ராக்கெட் விட்டாலும் கரெக்டா போய் திருப்பதி ஏழுமலையான சந்திச்சு வேண்டிக்கிடுவாரு. அதுதான் இவருடைய தனி சிறப்பு. ரொம்ப பக்தி மிக்கவர், ரொம்ப விவரமானவர்னு சொல்லி எழுதுகின்றார்கள். எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை இருக்குது பாத்தீங்களா? இந்த இந்திய நாட்டிலேயே மூளை அதிகமா இருக்கிற ஆள் யாரு அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஞ்ஞானி என்ன நிலைமை, விஞ்ஞானியினுடைய நிலைமை என்ன பார்க்கிறோம். ஒரு ராக்கெட்டை விடுவதாக இருந்தால் அந்த ராக்கெட்டை தயார் பண்றதுக்கு எவ்வளவு யோசனை பண்ணி நீ ராக்கெட் தயார் பண்ணிருப்ப. இவ்வளவு யோசனை பண்ணி ராக்கெட் தயார் பண்ண ஆளுக்கு இந்த கல்லுக்கு சக்தி இல்ல அப்படின்றது விளங்கலே. அப்ப உள்ள மூளை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்லையே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களே உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்லப்படுகின்றது, கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் மனித குலத்தை அழைத்து அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈய படைக்கிறது இருக்கட்டும், ஈய படைக்கிறது முதல் விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஈய படைக்கிறதுன்றது ரொம்ப பயங்கரமான வேலை. ஈய படைக்கிறது இருக்கட்டும், அந்த ஈயானது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போனா அதை மீட்க கூட அவர்களால் இயலாது. தாலிபுன் வல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனர்களே. எவ்வளவு அழகான உதாரணம் பாத்தீங்களா? அல்லாஹ் அல்லாத நீ யாரெல்லாம் வணங்குறியோ அவர்கள் எல்லாம் ஈய படைக்க முடியுமா? ஒரு ஈயையாவது படைக்க முடியுமா? ஒரு ஈய கூட படைக்க முடியாது. ஈய படைக்கிறது இருக்கட்டும்பா, அந்த ஈயானது அவரிடத்திலிருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு போனா மீட்க முடியுமா? மீட்க சக்தி இருக்கா? ஈய ஓட்ட வக்கு இருக்கா? ராக்கெட் ஓட்டுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நீ கையேந்தி பிரார்த்தனை பண்ற. ஒரு ஈய கூட இவரால் ஓட்ட முடியாதப்பா. ஈய கூட ஓட்ட வைக்கலாதவர் ராக்கெட்டை ஓட்டுவாரா? யோசனை பண்ண வேணாமா? அப்போ எந்த அளவிற்கு இவர்களுடைய மூளை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றது என்பதை நினைச்சு புல்லரிச்சு போறோம். இப்படியுமா? இவ்வளவுலாமா?
இப்படி வந்து ராக்கெட்டுக்கா, அதாவது என்னன்னா ஒரு கொடிமரத்தை போய் வணங்குறீங்களப்பா, அந்த கொடிமரத்தையே அப்படியே நடுவுல நிப்பாட்டி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி அந்த கொடிமரத்தை மேல வானத்துல ஏவி விடுவியா? அப்படி இவர் ஏவி விட்டாருன்னா இவரை வந்து விஞ்ஞானின்னு சொல்லுவாங்களா? இந்த கொடிமரத்துக்கு என்னடா சக்தி இருக்கு கேட்பாங்களா இல்லையா? இந்த கொடிமரம் எப்படி மேல போகும்? ஏதாவது ஒரு சின்ன ராக்கெட், ஒரு 5 ரூபா ராக்கெட்டை வாங்கி பத்தி வச்சா கூட ஓரளவு மேல போகும். இந்த கொடிமரம் எப்படி போகும்னு கேட்போமா இல்லையா? அப்படின்னும் பொழுது அந்த கொடிமரத்துக்கு சக்தி இல்லை அப்படின்றத விளங்கி கொண்டே அந்த கொடிமரத்துல போய் தொட்டு வணங்குறாரு. அந்த கல்லுக்கு எந்த சக்தி இல்லை என்று தெரிந்து கொண்டே அந்த கல்லை போய் வணங்குகின்றார் என்றால், இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தரோட என்ன பண்ணாரு, அந்த ராக்கெட்டினுடைய திட்ட அறிக்கை இருக்கா இல்லையா, எப்படி ராக்கெட் அந்த செயற்கைக்கோளை தயார் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த திட்ட அறிக்கையை கொண்டு திருப்பதி ஏழுமலையான்ட்ட போய் சமர்ப்பிச்சாரு. அவரு எல்லாத்தையும் சரி பார்ப்பாரு போல. ரைட், ஓகே, நல்லா செஞ்சிருக்கப்பா, நீ செயற்கைக்கோளை சூப்பரா, நல்லா ஓட்டுப்பா, எல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் சரி பார்த்திருப்பாரு போல. சரி பார்த்த உடனே அன்னைக்கு மறுநாள் ஏவுனாங்க, நேரா போய் கடல்ல போய் விழுந்துருச்சு அந்த ராக்கெட். பார்த்தோமா இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சு? நீங்க போய் அங்க போய் திட்ட அறிக்கை சமர்ப்பிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பையும் நீங்க கவனத்துல கொண்டுக்கிறீங்க, எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குன்னு. ஒரு கோயில்ல போய் ராணுவ ரகசியம், இதெல்லாம் நாட்டினுடைய ரகசியம், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதை உள்ள வாங்கி பூசாரி வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அனுப்பி விட்டாருன்னு வைங்க, அவருக்கு பல கோடிகள் கிடைக்கும் வேற வெளிநாட்டுக்கு அனுப்புனாருன்னா. அப்படின்னும் பொழுது இப்ப எந்த அளவிற்கு இவர்களுடைய நிலைமை இருக்கின்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அது அப்படியே 100% அப்படியே இவர்களுக்கு பொருந்தி போறதை பார்க்கிறோம். மனிதர்களையும் ஜின்களையும் சில பேரை நரகத்துக்குன்னு படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃப்கஹூன பிஹா, அதனால் அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், அதை வச்சு அவங்க சிந்திக்க மாட்டார்கள், புரிந்து கொள்வதில்லை. வலஹும் அய்னுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் லா யுப்சிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டாங்க. கண்ணு தெரிய மாட்டேனுது, ஆனா கண்ணு நல்லா இருக்கு, ஆனா கண்ணு தெரிய மாட்டேனுது. அதே மாதிரி வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காது இருக்கின்றது, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவங்க கேட்கறது கிடையாது. உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அலல்லு, இல்ல இல்ல, அதை விட கேவலமானவன், அதை விட மோசமானவன். கால்நடைக்கு கூட, ஒரு மாடு கூட ஏதாவது புல்ல மேய்கிறப்ப எவனாவது அடிக்க வந்தா அது ஓடி போயிடும், அதுக்கு கூட அந்த அளவுக்கு விவரம் இருக்கு. இங்க உள்ள விஞ்ஞானிகளுக்கு இந்த கல்லுக்கு எந்த சக்தி இல்லைன்னு தெரிய மாட்டேனுங்க. அதுக்கு இந்த மாடு தேவையில்லையே. ஒரு நாய் வந்து மோப்ப சக்தியை வச்சு கண்டுபிடிச்சிருதுல, வெடிகுண்டை கண்டுபிடிக்குதா இல்லையா? ஒரு நாய் வந்து வேற யாராவது தெருக்குள்ள புது ஆள் வந்தா பார்த்து குலைக்குதா இல்லையா? அந்த சக்தியாவது இந்த கடவுளுக்கு இருக்கா? கடவுள்னு யாரை நீங்க சொல்றீங்களோ அந்த கடவுள்கிட்ட இருந்து யாராவது எதையாவது எடுத்துட்டு போனா அந்த கடவுள் கையை வச்சு பிடிப்பாரா? கண்ணை வச்சு பாப்பாரா? அப்படிதானே கேட்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த கடவுள்கிட்ட போய் நின்று, கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படிதானே கேட்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் இல்ல நீங்களே சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்னன்னா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அதை வைத்து அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதை வைத்து அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதை வைத்து அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்ல இல்ல, அதை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அது இந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 100% பொருந்தி போகுதா? அப்ப என்னன்னா, நம்ம இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி விஞ்ஞானின்னா உலகத்தில் உள்ள அனைத்து விதமான விவரங்களையும் கரைச்சு குடிச்சிருக்கிறோம். எங்களை மிஞ்ச உலகத்தில் ஆள் இல்ல, எங்க மூளை மாதிரி வேற யாருக்கும் மூளை கிடையாது, மூளையே இல்ல. உண்மையிலேயே அது உண்மை. உங்களை மாதிரி மூளை கிடையாது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே மூளை இல்லப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மூளையினுடைய அளவு இருக்கின்றது. இப்படி விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவனுக்கு உள்ள மூளையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பாமரன் இருக்கிறானே, ஆனாவனா படிக்க தெரியாத ஒரு பாமரன், அவன் கல்லு முன்னாடி போய் நிப்பானா? அவனுக்கு இது தெரியும், இந்த கல்லுக்கு என்னடா மரியாதை,
இந்த கல்லுக்கு என்ன மதிப்பு? நீ கம்ப்யூட்டரை கத்துக்கோ, நீ இன்ஜினியரிங் படிச்சிரு, நீ டாக்டருக்கு படிச்சுட்டு போ, நீ உலகத்துல உள்ள என்ன பாடத்தை வேணாலும் படிச்சுட்டு போ. முதல் பாடம் என்ன? கல்லு எப்படிடா இந்த கல்லுக்கு எங்கடா சக்தி இருக்கு? இதுதான் அடிப்படையான பாடம். அல்லாஹ் இது நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிகப்பெரிய அருளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி இருக்கிறான். இத்தகைய விஞ்ஞானிகளுக்கு இல்லாத அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா இல்லையாங்க? இதற்காக அல்லாஹ்விடத்துல நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை வழங்கிய படைத்த இறைவனுக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.